அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி நல்லா இருக்கீங்களா? குவைத், சவுதி அரேபியா, பஹ்ரைன், அரப் எமிரேட்ஸ், கத்தாரில் உள்ள வெளிநாட்டவர்கள் மகிழ்ச்சி. சண்டை நிறுத்தத்திற்கு ஒப்புதல் வழங்கிய ஈரான் மற்றும் அமெரிக்கா. இனி பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. மகிழ்ச்சியான நியூஸ் பார்க்க போகிறோம். அடுத்து ஏப்ரல் 10ஆம் தேதி முக்கிய பேச்சுவார்த்தைக்கு ஈரான் மற்றும் அமெரிக்காவுக்கும் இடையே நடைபெறுகிறது. 10 பாயிண்டுகள் முன்வைக்கப்படுகின்றன. அடுத்து புதிய விசாவில் குவைத் வர முடியுமா? அடுத்து விமான பயணம் தொடர்பான ஒரு மிக முக்கிய தகவல். இப்படி பல முக்கியமான தகவல் இந்த வீடியோவில் இருக்குது. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் கட்டாயமாக இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க. இப்போ வாங்க குவைத்துடைய மிக முக்கியமான நியூஸை பார்ப்போம். குவைத்தில் இரவு 12 மணி முதல் காலை 6 மணி வரை பொதுமக்கள் அவசிய தேவை இல்லாமல் வெளியே வர வேண்டாம் என குவைத்தின் உள்துறை அமைச்சகம் குவைத்திகள் மற்றும் வெளிநாட்டவர்களுக்கு அவசர எச்சரிக்கை விடுத்திருந்தது. இதனால பார்த்தீங்கன்னா அடுத்து என்ன நடக்கப் போகிறது என்ற பதற்றத்திலே குவைத்தில் உள்ளவர்கள் நேற்று இரவை கடந்தார்கள். இன்று காலை சரியாக 2:53 மணிக்கு குவைத்தில் சைரன் எச்சரிக்கை ஒலி எழுப்பப்பட்டது. அதுபோல கடந்த 24 மணி நேரத்தில் மட்டும் 17 ட்ரோன் தாக்குதல் குவைத் மீது நடத்தப்பட்டதாக பாதுகாப்பு அமைச்சகம் அதிகாரப்பூர்வ தகவலை வெளியிட்டுள்ளது. இப்போ ஈரானும் அமெரிக்காவும் 2 வார சீஸ்ஃபயர் சண்டை நிறுத்தத்திற்கு சமரசம் செய்து ஒப்புதல் அளித்துள்ளதாக இரு தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டுள்ளது. வருகின்ற ஏப்ரல் 10ஆம் தேதி அன்று இஸ்லாமாபாத்தில் ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே முக்கிய பேச்சுவார்த்தைக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக அரபி ஊடகங்கள் செய்தி வெளியிட்டு வருகின்றன. இந்த மிக முக்கிய பேச்சுவார்த்தையில் ஈரான் 10 பாயிண்டுகளை முன்வைத்துள்ளது. இதற்கு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் சரி என்று தலையை ஆட்டினால் மட்டும்தான் இந்த வளைகுடா ஜஞ்சால் அலாத்தூல் முடிவுக்கு வரும். அதுபோல இப்ப போடப்பட்டுள்ள இந்த 2 வார சண்டை நிறுத்தம் ஒப்பந்தத்தை மீறி ஈரான் தங்கள் மீது தாக்குதல் நடத்தி வருவதாக பஹ்ரைன், அரப் எமிரேட்ஸ், குவைத், இஸ்ரேல் ஆகிய நாடுகள் குற்றம் சாட்டி வருகின்றன. இந்த தாக்குதலை உண்மையிலே ஈரான் ராணுவம் தான் செய்ததா இல்ல இந்த வளைகுடா சண்டை முடிவுக்கு வரவே கூடாதுன்னு இஸ்ரேல் செய்ததா என்பது தெரியவில்லை. ஏனென்றால் இதற்கு முன்பு கூட இஸ்ரேல் இது போன்ற ஒரு தாக்குதலை ஜிசிசி நாடுகள் மீது செய்ததாக ஈரான் தரப்பு குற்றம் சாட்டியது குறிப்பிடத்தக்கது. எது எப்படியோங்க, நேற்று இரவு என்ன நடக்கப் போகிறதோ என்ற அச்சத்தில் இருந்த மக்களுக்கு இந்த 2 வார சீஸ்ஃபயர் அமலுக்கு வந்துள்ளது சற்று மன ஆறுதலை கொடுத்துள்ளது. இந்த வளைகுடா சண்டை அலாத்துல் நிரந்தரமாக முடிவுக்கு வர வேண்டும் என்றால் ஈரானின் 10 பாயிண்டுகளை அமெரிக்கா ஏற்க வேண்டும். அதில் மிக முக்கியமானது எது பார்த்தீங்கன்னா ஈரானுக்கு ஏற்பட்ட இழப்பிற்கு இழப்பீடு வழங்க வேண்டும். அமெரிக்க படைகளை குவைத், சவுதி அரேபியா, கத்தார், பஹ்ரைன் ஆகிய ஜிசிசி நாடுகளிலிருந்து வெளியேற்றப்பட வேண்டும். ஈரான் மீதான பொருளாதார தடை நீக்கப்பட வேண்டும். ஹார்முஸ் கடல் வழி பாதையை நிர்வகிப்பதை ஈரான் தான் செயல்படுத்தும். இப்படி 10 விதமான 10 பாயிண்டுகளை ஈரான் தரப்பிலிருந்து முன்வைக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. விரைவில் இந்த வளைகுடா சண்டை முடிவடைய பிரார்த்தனை செய்யுங்க. எமர்ஜென்சியாக குவைத்திலிருந்து ஸ்ரீலங்கா செல்பவர்கள், அதே போல குவைத்துக்கு ரிட்டர்ன் வருபவர்கள் யாராக இருந்தாலும் இந்த 2 வார சண்டை நிறுத்தம் ஒப்பந்தம் போடப்பட்டுள்ளதால் டென்ஷன் இல்லாமல் ஊருக்கு போகலாம். அதே போல ரிட்டர்ன் குவைத்துக்கு வரலாம். இப்போ இருக்க சிச்சுவேஷனில் சிவிலடி கரண்ட்ல இருப்பவர்கள் மட்டும்தான் குவைத்திற்கு வர முடியும். புதிய விசா வைத்திருப்பவர்கள் சவுதி அரேபியாவின் டிரான்சிட் விசாவை பயன்படுத்தி குவைத்திற்கு வரலாம். ஆனால் இதில் என்ன பிரச்சனை பார்த்தீங்கன்னா சவுதி அரேபியாவின் டிரான்சிட் விசா இந்தியாவில் இப்போ கிடைக்கிறது கஷ்டம். அதனால் சில பேர் என்ன செய்கிறாங்கன்னா துபாய்க்கு சென்று அங்கு சவுதி டிரான்சிட் விசாவுக்கு அப்ளை செய்து குவைத் நுழைவதாக தகவல் வெளியாகியுள்ளது. அழகாக ஈஸியாக குவைத்துக்கு போயிட்டு இருந்த நம்மளை எப்படி சுத்த விட்டான் பாருங்க இந்த அமெரிக்காக்காரன். இவனால் அரபு நாடுகள் உள்ளவர்களுக்கு நிம்மதி போச்சு, ஊரில் உள்ளவர்களுக்கு நிம்மதியும் போச்சு. அதுபோல் நம்ம சப்ஸ்கிரைபர் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு டவுட் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ப்ரோ, இந்த 2 வாரம் சண்டை போட மாட்டாங்கல்ல, அதனால் எப்போ குவைத் ஏர்போர்ட் ஓப்பன் பண்ணுவாங்கன்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா குவைத் ஏர்போர்ட் ஓப்பன் செய்ய வாய்ப்பு இல்லைங்க. ஏன்னா அந்த அளவு குவைத் ஏர்போர்ட் டேமேஜ் ஆகியிருக்கு. ஈரான் மற்றும் அமெரிக்காவுக்கும் இடையேயான பிரச்சனை நிரந்தர தீர்வு காணப்பட்டால் மட்டுமே குவைத் ஏர்போர்ட் அலாத்தூல் ஓப்பன் ஆகும். அது வரைக்கும் சவுதி அரேபியா வழியாகத்தான் பயணிக்க முடியும். குவைத்திலிருந்து இந்தியா, ஸ்ரீலங்கா செல்பவர்கள், அதுபோல ரிட்டர்ன் குவைத் வருபவர்கள் ஸ்கிரீனில் தெரிகிற ஜியா டிராவல்ஸ் நம்பரை தொடர்பு கொண்டு விமான டிக்கெட் பெற்றுக்கொள்ளலாம். அதுபோல விசிட் விசா, டூரிஸ்ட் விசா, ஃபேமிலி விசிட் விசா மற்றும் விசா கேன்சல் செய்து இந்தியா, ஸ்ரீலங்கா செல்பவர்கள் எம்பசியுடைய அப்ரூவலை வைத்துக் கொண்டு தான் குவைத்திலிருந்து வெளியேற முடியும். அதுபோல இன்னொரு மிக முக்கியமான தகவல், குவைத்தில் இப்போ பார்த்தீங்கன்னா 10 தினாருக்கு மேல் நீங்கள் செலவு செய்தால் அது பேங்க் டிரான்சாக்ஷன் வழியாக தான் பணம் பரிமாற்றம் செய்யப்பட வேண்டும். குறிப்பாக எங்கே பார்த்தீங்கன்னா ஆண், பெண் அழகு நிலையம், சலூன்கள், ஸ்போர்ட்ஸ் கிளப், பூச்சிக்கொல்லி மருந்து வாங்குவது, விற்பனை செய்வது ஆகியவற்றில் இனி 10 தினாருக்கு மேல் கேஷாக பண பரிமாற்றம் செய்யக்கூடாது என வர்த்தக மற்றும் தொழில்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. அடுத்து வாங்க குவைத்துடைய தினார் ரேட் பார்ப்போம். ஒரு தினார் குவைத் இந்தியாவின் மதிப்பு 299 ரூபாயாக உள்ளது. 2 வாரத்துக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா 306 ரூபாயாக இருந்தது. இப்போ படிப்படியாக கம்மியாகிட்டு 299 ரூபாய் வரைக்கும் வந்து நிற்குது. ஒரு தினார் குவைத் இலங்கையின் மதிப்பு பார்த்தீங்கன்னா 1012 ரூபாயாக உள்ளது. இப்போ நான் சொன்னது வந்து குவைத்துடைய அல்முலா ரேட்டுங்க. அடுத்து குவைத்துடைய கோல்டு ரேட் பார்ப்போம். 1 கிராம் 24 கேரட் தங்கத்தின் விலை 46 தினார் 356 பில்ஸாக உள்ளது. 1 கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 42 தினார் 508 பில்ஸாக உள்ளது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க. இந்த வீடியோ சம்பந்தமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்க என்பதை மறக்காம காமெண்ட்ஸில் பதிவு செய்யுங்க. எப்போதும் இணைந்திருப்போம். உங்களின் ஒருவன் ஜியாவுதீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.